வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என்னென்னா, சிஎம் எதுக்கு மீட் பண்ணல, அப்புறம் 1996 2001 என்ன ஆச்சு, அப்புறம் பெங்களூரில் எதுக்கு போனேன், அப்புறம் சிஎம் இனாகுரேஷனில் வந்து எதுக்கு அட்டன் பண்ணலை, அப்புறம் ஏதோ அதிமுக திமுக ஜாயின் பண்ண போகிறாங்க அந்த விஷயம். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோலேருந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பெங்களூர் வந்து போயிட்டார். பெங்களூர் எதுக்கு போனார்னு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அவர் வந்து ஒரு இவர் யோகா பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து போயிருந்தார். 2 days அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக பதவியை ஏற்ற அப்புறம் அவர் வந்து விஷ் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெங்களூர் போகும்போது அந்த ஏர்போர்ட்லேயே நான் வந்து சொல்லியிருக்கலாம்னு நினச்சேன் செய்தியாளர் பார்த்து, ஆனால் அங்கே யாருமே வரலன்னு அவர் வந்து சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவர் ரிட்டன் வரும்போது ஒருத்தர் வந்து நான் வீடியோ பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சிஎம் விஜய் அவருக்கு நீங்கள் விஷ் பண்ணலைன்னு கேட்கும்போது அவர் போயிட்டார். ஸோ அப்போயும் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவரை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு செய்தியாளராக எனக்கு தெரிலன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்போயும் வந்து யாருமே கூட்டம் யாருமே இல்லை, என்னை யாரையும் வந்து கண்டுக்கலைன்னு சொல்லிட்டு யாருமே பார்க்குறதுக்கு யாருமே வரலன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து அப்போயும் வந்து சொல்கிறதுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னார். அப்புறம் வந்து அப்புறம் வந்து சிஎம் இனாகுரேஷன் ஆகும்போது இன்விடேஷன் வந்துச்சா உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்டார் ஒரு பத்திரிகையாளர். ஸோ சிஎம் இனாகுரேஷன் அப்போ வந்து அவர் வந்து எதுக்கு வரலன்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, நான் எந்த ஒரு சிஎம் இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போனதில்லை. ஈவன் கலைஞர் வந்து கூட்டம் அப்போயும் நான் வந்து போனதில்லை. கலைஞர் சிஎம் ஆன அப்புறம் 15 days அப்புறம் வந்து நான் வந்து அவரை மீட் பண்ணேன். கலைஞர் அவர்களை வந்து அப்போ வந்து நான் வந்து நீ வர்றியா இல்லை நான் வரவான்னு கேட்டார்னு சொன்னார். நானே வர்றேன்னு சொல்லி ரஜினி அவர்கள் வந்து போயிட்டு வந்தார். ஸோ கமலஹாசன் சிஎம்மாக இருப்பாரான்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டார். அதுக்கு வந்து எனக்கு சரியாக நான் கேட்கல. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்கள் 2001 நீங்கள் சிஎம்மாக வந்திருந்தீங்கன்னா, சிஎம்மாக நீங்கள் வந்து தேர்தலில் நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்களான்னு கேட்டார். அதுக்கு வந்து டெஃபினட்டாக நான் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பேன்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார். ஸோ அதே பத்திரிகையாளர் வந்து, அப்போ நீங்கள் இப்போ பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டதுக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு எந்த ஆன்சரும் இல்லை. ஸோ அவரே வந்து நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சொல்லிட்டாரு. ஸோ லேட்டாக தான் வந்து சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து இவர் வந்து லேட்டாக வந்து வாழ்த்துக்கள் சொன்னார். நெக்ஸ்ட்டு என்னது எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு என்ன, டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ப்ராப்ளம் டிஸ்கஷன் ஆச்சுங்கிறது இல்லை, அதில் எதுவும் ஆகலான்னு சொன்னார். அவ்வளோதான். தேங்க்யூ.